நாங்கள் இருக்க இடம் வந்து இந்துஸ் தான் நிறைய இருக்காங்க. அங்கே வந்து எப்படின்னா அங்கே இருக்க இடமே தேரோடும் வீதி. அதில் எப்படின்னா இந்துஸ்கள் வந்து நாங்கள் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறோம், பூ போடுறோம், அதுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் கொடுக்குறதுக்கு பணம் கொடுங்க, உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. நான் சொன்னேன் முஸ்லீம் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னேன். உங்களை மாதிரி முஸ்லீம்லாம் அங்கே பக்கத்தில் இருக்காங்க, அவங்களாம் அப்படி சொல்கிறதில்ல, நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. இல்லை எங்களில் சட்டத்தில் அப்படி இல்லை, அதனால் நான் தரமாட்டேன், மற்ற ஏதாவது ஒரு ஹெல்ப்னா சொல்லுங்க நான் தர்றேன் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் தான் அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சங்கடமாக அவங்க போகிறாங்க. அது கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத எனக்கு வழக்கம் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏற்கனவே முதல் கேள்விக்கு சொன்ன பதில் தான், அதை ஒட்டி தான் இந்த கேள்வியும் வருது. நீங்கள் கொடுக்க முடியாது தான், பூ போடுறேன் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு கோயில் வழிபாடு சம்பந்தப்பட்ட காரியங்களுக்காக வேண்டி உதவி கேட்டு வந்தால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அதில் உறுதியாக நில்லுங்க. திரும்ப திரும்ப சொல்லி காரண காரியத்தோடு சொல்லி புரிய வைங்க. இதனால் உள்ள கேடு என்ன, இது சரியா தப்பா, நாங்கள் ஏன் செய்ய மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் இது சம்பந்தமாக நம்ம நிறைய விளக்கி இருக்கிறோம். அந்த கேள்விகள் விஷயங்களை எல்லாம் நீங்கள் தொகுத்து வைத்து கொண்டு தர்க்க ரீதியாக அவங்கள்ட்ட பேசுங்க. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு என்ன வந்து பேசாதீங்க. எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, நான் இப்படி தான் இருக்கணும்னு இருக்கிறேன், நீங்கள் வேறு எதுக்கு வந்தாலும் நான் உதவி செய்யறதுக்கு தயாராக தானே இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி எடுங்க. புரியவே இல்லை, மனஸ்தாபத்தோடு போனாங்கன்னா நீங்கள் அந்த மனஸ்தாபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவங்க மனஸ்தாபப்பட்டு போனாலும் இன்றில்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் புரிந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. குர்ஆன்ல அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, அஸல்லாஹு அன் யஜஅல பைனக்கும் வ பைனல்லதீன ஆதைத்தும் மின்ஹும் மவத்தா. நீங்கள் யாரை அல்லாஹ்விற்காக பகைத்தீர்களோ, யாருக்கும் உங்களுக்கும் இடையில பகைமை ஏற்பட்டதோ அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில அல்லாஹ் நாடினால் ஒரு நேசத்தை ஏற்படுத்துவான். ரெண்டு பேரையும் அல்லாஹ் இணக்கமாக்குவான். நமக்கு தெரியாது, அதுக்கு சில காலங்கள் பிடிக்கலாம். அந்த காலத்துக்கு பிறகு அதுவே நீங்கள் சொல்லுகிற இந்த முடிவே கூட அவர்களை இஸ்லாத்தை நோக்கி கூட திருப்பலாம். நீங்க ஆச்சரியப்படுவீங்க, அப்படியெல்லாம் நடந்திருக்கிறது. இந்த மாதிரி ஒரு முடிவை சொல்லி பல வருஷமா அதையே சிந்திச்சு அவர் ஏன் இப்படி சொன்னார், அவர் ஏன் இப்படி சொன்னார், அவர் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு அதை வச்சுக்கிட்டே இஸ்லாத்துக்கு வந்து வரலாறுலாம் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பார்த்த செய்தி, ஒரு ஒரு வாத்தியார் ஒருத்தர் அவர்கிட்ட படித்த மாணவன் 15-20 வருஷத்துக்கு பிறகு அவரை சந்திக்கிறான், தெருவில் பார்க்குறான். வாத்தியார் முஸ்லீம், பையன் படிக்கிற காலத்தில் ஒரு நான் முஸ்லீம், முஸ்லீம் அல்லாத பையன். அவன் இந்த வாத்தியாரை பார்த்தவொடனே கையை கொடுத்துட்டு சலாம் சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்துறான். அறிமுகப்படுத்தினா அவருக்கு நினைவுக்கு வரல. நான் இன்னும் உங்கள் ஸ்கூலில் படித்தேன் சார், உங்களுக்கு நினைவு இருக்குதா அப்படின்னு விஷயத்தையெல்லாம் எடுத்து சொல்கிறான். சொல்லிட்டு சார் இப்போ நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், அப்படி எப்போ ரொம்ப சந்தோஷம், வந்ததுக்கு நீங்கள் தான் சார் காரணங்கிறான். இவர் அவன் பார்த்தே வருஷம் 15-20 வருஷம் ஓட்டிடுச்சு, நீங்க தான் காரணங்கிறான். அவர் என்ன நினைக்கிறாரு, சரி வாத்தியாரை பார்த்த உடனே ஏதோ சும்மா அவர் சந்தோஷமா இருக்கட்டுமேன்ற காண்டி சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சொல்றாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சும்மா சொல்லாதப்பா, நான் உன்ட இந்த இஸ்லாத்தை பத்தி பேசுறேன்னா வச்சேனா நீ என்ன நீதான் காரணம் என்ன பார்த்து சொல்றேங்கிற. அப்ப அந்த பையன் சொல்றான், சார் நம்முடைய ஸ்கூல்ல வகுப்பறையில நான் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன், நம்ம வாத்தியார்களை யாருமே என்ன தோல்ல தொட்டு பேசுறது இல்ல, நீங்க ஒரு ஆள் தான் என் உடம்ப தொட்டு என் தோலை தொட்டு பேசுற ஆளு, மற்ற யாருமே என்ன தொடமாட்டாங்க. அதைத்தான் நான் பல வருஷமா சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன், எந்த வாத்தியாருமே நம்மளை தொடலையே, தொட்டா தீட்டு தீட்டுன்னு விலகி நின்னாங்களே, இவர் மட்டும் என்ன தோலை தொடுறாரு ஏன்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தேன். பல வருஷத்துக்கு பிறகு எனக்கு கிடைச்ச வேலை இஸ்லாம் தான் அதற்கான தீர்வுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அந்த இஸ்லாத்துக்குள்ள நாமும் போயிடுவோமேன்னு நான் முஸ்லீம் ஆயிட்டேன். எது எங்க தச்சிருக்கு பாருங்க, நினைச்சே பார்க்க முடியல, ஒண்ணுமே இல்லை, சும்மா தொட்டு பேசினாலும் அது ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை மாத்துதுன்னா நீங்க ஒரு கொள்கையில உறுதியா நின்று பாருங்க, பல பேருடைய உள்ளத்தை அது மாத்தும். அந்த வகையில் அவங்க மனஸ்தாபப்பட்டு போனா போகட்டும்னு விட்டுருங்க, அதுக்காண்டி நீங்க மனஸ்தாபப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்.